விஜய் மாநாடு இதை எப்போ அறிவிச்சாங்களோ அப்பத்துல இருந்தே மீடியால இதுதான் ஹாட் அண்ட் பிரேக்கிங் நியூஸ். தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு, மதுரை தாவேக மாநாட்டிற்காக தாவேகாவின் 2வது மாநாடு, மாநில மாநாடு நடக்க இருக்கிற ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான நியூஸ் போட ஆரம்பிச்சாங்க. உங்களுக்குலாம் தெரியும், எப்பவுமே மாநாடுன்னு வந்தா ஆளுங்கட்சி கிட்ட இருந்து சில ப்ரெஷர் வரும். சேஃப்டி என்ன, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கா, சில தடைகள், இது மாதிரி வர்றது சகஜம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாநாடுக்கும் சில பல பிரச்சனைகள் வந்தது. பேனர் வைக்க கூடாதுன்னாங்க, அப்ராப்ரியேட் சேஃப்டிலாம் இருக்கான்னு சொன்னாங்க, ப்ராப்பர் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னாங்க, மழை பெஞ்சா என்ன பண்றது, இது மாதிரி பல விஷயங்களை பல மீடியா டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த தடைகள் எல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட மாநாடு ஸ்டார்ட் பண்ணுற டேட்டு கிட்ட வர சொல்ல ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடக்குது. விஜய் மாநாட்டுக்குன்னு ரெடி பண்ண ஒரு கம்பம் திடீர்னு விழுது. நல்ல வேலையா அந்த இடத்துல யாரும் இல்லை, ஒரே ஒரு கார் மட்டும் நசுங்குது. இப்போ மெயினான கிளைமேக்ஸ் கிட்ட வர சொல்ல எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்தது, மாநாடு நடக்குமா நடக்காதா? ஏன்னா இந்த டைமில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு எல்லா மீடியாலும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரே டென்ஷனாக தான் போயிட்டு இருந்தது. ஃபைனலி கமிங் டு த டேன்ற மாதிரி மாநாடு டேயும் வந்தாச்சு. கிட்டத்தட்ட 500 ஏக்கர்ல பிரம்மாண்டமா 500 மீட்டர் ரேம்ப் ரெடி பண்ணி பக்காவா எல்லா செட்டப்பும் போட்டு ரெடியா வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரசிகர்கள் காலையில இருந்து பாத்தீங்கன்னா மாநாடு நடக்கிற இடத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 4:30 மணிக்கு மேல விஜய் அவரோட ஸ்டைல்ல அந்த 500 மீட்டர் ரேம்ப்ல வராரு. மாநாடே பாத்தீங்கன்னா பயங்கரமா களை கட்டுது. இப்போ போன மாநாட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் கொஞ்சம் படபடப்பாக இருப்பார். ஒரு புது அரசியல்வாதி எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக பேசினார், அங்கங்கே பேப்பரை வச்சு பேசினார். இதை மாதிரி பல விஷயங்களை போன மாநாட்டில் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பல சேஞ்சஸ். பாட்டைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, பாட்டைக்கலனோட வந்திருக்கிறோம். இந்த தடவை டைரக்டாக ஆக்ஷனுக்கு போயிட்டார் விஜய். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்னது, உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே. பிஜேபி என்னோட ஐடியாலஜிக்கல் எதிரி, டிஎம்கே என்னோட பொலிட்டிக்கல் எதிரி. 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. விஜய் சொன்ன ஒரு விஷயம் டைரக்டா ஆளுங்கட்சியை சீன்றா மாதிரி இருந்தது. அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அங்கிள், இட் இஸ் வெரி ராங் அங்கிள். இதுதான் அடுத்த சில நாளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசக்கூடிய ஒரு டாபிக். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். அடுத்தது அவர் தொட்ட டாபிக் பார்த்தீங்கன்னா மோடிஜி. என்ன மோடிஜி, நீங்கள் நீட்டுக்காக என்ன பண்ணீங்க, இலங்கை மீனவர்களுக்காக என்ன பண்ணீங்க, இதை மாதிரி வரிசையாக குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே போயிட்டு இருந்தார். அடுத்து அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த தடவை மதுரையிலேருந்து போட்டி போட போகிறேன். மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு, மதுரை மேற்கு, மதுரை வடக்கு, இது மாதிரி பல இடத்துல இருந்தோம் நான் தான் போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் நினைச்சாங்க அவர் மதுரையிலேருந்து போட்டி போட போறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பேரும் சொல்றாரு. மக்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். கடைசியாக அவர் சொன்னது என்னன்னா, நான் தான் டிவிகேயோட சிம்பிள், டிவிகேக்கு போடுற ஒவ்வொரு வாக்கும் எனக்கு போட்ட மாதிரி தான். 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். ஸோ இதுலேருந்து அவர் சொல்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தான் அந்த பார்ட்டியோட பிரைம் ஃபோக்கஸ். ஸோ எல்லா ஓட்டையும் தட்டி தூக்கிறதுக்கு போட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஒரு ஃபார்முலா. இதுக்கப்புறம் ஆளுங்கட்சி மேல சில குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஊழல் இல்லாம இருக்கா, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, சொல்லுங்க மை டியர் அங்கிள் சொல்லுங்க. இது மாதிரி பிஜேபியில் ஆரம்பிச்சு டிஎம்கேல ஸ்டார்ட் ஆகி ஏடிஎம்கே வரைக்கும் ஒருத்தரையும் அவர் இந்த மாநாட்டில் விட்டு வைக்கல. ஆஸ் யூஷுவல் அவர் ஸ்டைல்லே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கதையோட தான் மாநாட்டை கொண்டு போனார். அவர் பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு அமையல, ஆனால் விஜயகாந்த் கூட பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, அதை என்னால் எப்பயுமே மறக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அதில் ஒரு சின்ன சிங்கம் கதை பற்றி சொல்லி எல்லாரையும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தினார். சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும், தனியா இருக்கிறதுக்கும் தெரியும். A lion is always a lion. இது மாதிரி மாநாட்டில் பல சினிமா ரேஞ்சுக்கு பஞ்ச் டைலாக்களுக்கு பஞ்சமே இல்லைங்க. இப்போ இந்த மாநாட்டில் என்னெல்லாம் ப்ளஸ் என்னெல்லாம் மைனஸ்ன்னு பார்ப்போம். ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுற இடத்துல அவங்க முடிஞ்ச அளவு பக்கா சேஃப்டி மெஷர்ஸ், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்,
இது மாதிரி எல்லா விஷயத்தையும் அழகாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். இப்படி பரபரப்பாக போன இந்த மாநாட்டில் சில துரதிருஷ்டவசமான சில விஷயங்கள் நடந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா 200க்கு மேற்பட்ட மக்கள் வந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்க, ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சில மீடியா ரிப்போர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் அஃபிஷியல் ரிப்போர்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2026 எலெக்ஷன் டிஎம்கே வெர்சஸ் டிவிகேயா இல்லை இது கடந்து போகுமா? நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இது தமிழக அரசியலில் ஒரு டேர்னிங் பாயிண்டா இல்லை இதுவும் கடந்து போகுமா? இது மாதிரி பல சுவாரஸ்யமான அரசியல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை மறக்காத ப்ரெஸ் பண்ணிடுங்க. uncle, oh uncle, oh uncle, auntie, oh auntie, oh auntie.